நார்மலாக எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். எல்லார் வீட்லேயும் சொல்ல முடியாது. ஒரு சில வீட்ல நடக்கிறது தான். அவங்க வீடு கட்டிட்டாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க ஃபாஸ்ட்டாக இருக்காங்க லைஃப்பில். நான் எப்பயுமே வேஸ்ட்டு, நம்ம எப்பயுமே வேஸ்ட்டு அப்படின்னு அந்த திங்கிங்கை ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா தொடச்சி தூக்கி போட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கும். அந்த டைமை கரெக்டாக நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்தால் தான் அது வரும். அது கூடயே அந்த ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக. ஆக்சுவலி நானே ரொம்ப ஒரு சில டைம்லாம் இதை பற்றி நிறைய யோசிச்சுருக்கேன். வீட்லேயே சொல்கிறாங்களே, அப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. வேலைக்கு போகணும், மாதம் ஆனால் சம்பளம் வாங்கணும், அதுக்கு அடுத்த மாதம் செலவாயிடும், திருப்பி வேலைக்கு போகணும், திருப்பி சம்பளம் வாங்கணும். இப்படி தான் ஓடிட்டுருக்கு வாழ்க்கை. இதுக்கு நடுவில் இது பார்ட் டைம் தான் இந்த ரீல்ஸ்லாம். ஸோ அதனால் அந்த மாதிரி வீட்டில் யாரும் சொல்லாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும். கண்டிப்பாக எல்லாருக்கும் அது நடக்கும். அவங்க என்ன கனவு காண்றாங்களோ அது நடக்கும். பட் ஆனால் வீட்டில் மட்டும் கம்பேரிசன், மற்றவங்கள கம்பேர் பண்ணி வச்சு பேசாதீங்க. அவங்க வாங்கட்டும், நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டுமே. என்ன இப்போ அவங்க வாங்கினா நம்ம இன்னும் ஒரு தள்ளி போனால் இன்னும் 1 வருஷம் 6 மாதம் அதுக்குள்ள பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் அந்த டைம் வேணும். ஸோ பேஷன்ஸ், பொறுமை கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் எதாக இருந்தாலும் பண்ண முடியும்.